உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நான் சொன்ன செல்போன் இதுதான். இந்த போன்ல தான் அமைச்சர் மருமகளை கொலை பண்ணது யாரு, எதுக்காக கொலை பண்ணாங்கங்கிற உண்மை இருக்கு. மேடம், அந்த மொபைல் போன்ல இருக்கிற வீடியோவை ப்ளே பண்ணி காட்ட முடியுமா? இத காட்டுறேன் சார். போட்டு காட்டலாமா? ஓகே, கேரி ஆன். நான் அமைச்சர் காத்தமுத்துவோட மருமக பேசுறேன். இந்த வீட்ல மாமியார் கொடுமை மட்டும் இல்ல, மாமனார், புருஷன், இப்படி எல்லா கொடுமையும் சேர்ந்து நடக்குது. வரதட்சணையா நான் கொண்டு வந்த நகையும் பணமும் பத்தலன்னு சொல்லி இன்னும் நகையும் பணமும் வேணும்னு கேட்டு என்னோட மாமனார், அவரோட மனைவியான என்னோட மாமியார், என்னோட கணவர் 3 பேரும் தினமும் என்ன அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்ல, என்ன கொலை பண்ணிட்டு என் கணவருக்கு இன்னொரு வசதியான பொண்ணா பார்த்து 2வது கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணிருக்காங்க. என்னை எப்படியாவது காப்பாத்துங்க, என்னை எப்படியாவது காப்பாத்திருங்க. அந்த வீடியோல உங்க மருமக பேசுனத ஆதாரமா வச்சு அவங்க கொலை செய்யப்பட்ட வழக்குல உங்களை அரெஸ்ட் பண்றேன். அப்பா, நிறுத்துங்க. எதுக்கு தலைவல அரசு பண்ணிட்டு போறீங்க? போலீஸ் அராஜகம் ஒழிங்க. டேய் போடா. முக்கிய செய்தி: அமைச்சர் காத்தமுத்து அதிரடி கைது. ஆனைமலை காவல் நிலைய பெண் போலீஸ் துர்காவின் துணிச்சல். அமைச்சர் மருமகள் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் அமைச்சரும் அவரது மகனும் மனைவியும் சம்பந்தப்பட்டிருப்பதை கான்ஸ்டபிள் துர்கா துப்பு துலக்கி அவர்களை குடும்பத்துடன் கைது செய்திருப்பது அவரது துணிச்சலை காட்டுகிறது. சூப்பர். இதுதான் போலீஸ். போலீஸ்னா துர்கா மாதிரி இருக்கணும். துர்கா போலீஸ் மட்டும் இல்ல, பெண்களுக்கு ஒரு நல்ல உதாரணம். துர்கா மாதிரி எல்லாருக்குள்ளயும் தைரியமும் துணிச்சலும் இருக்கணும். அமைச்சர் மருமகள் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் அமைச்சரும் அவரது மகனும் மனைவியும் சம்பந்தப்பட்டிருப்பதை காவல் துர்கா துப்பு துலக்கி அவர்களை குடும்பத்துடன் கைது செய்திருப்பது அவரது என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு பரபரப்பா வர? பாருங்கம்மா.
போலீஸ்னா துர்கா மாதிரி இருக்கணும். துர்கா சொன்ன மாதிரி செஞ்சு சாதிச்சிட்டாமா. ஒரே நாள்ல மக்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் ஆயிட்டா. அவ நல்ல மனசுக்கு அவ இன்னும் மேல இடத்துக்கு போவா. போயா. ஏய் போடா. என்ன முறைக்கிற? உங்க 3 பேரை நம்பி உங்க வீட்டுக்கு மருமகளா வந்த அந்த அப்பாவி பொண்ண அநியாயமா கொன்னுட்டு அதுல இருந்து தப்பிச்சிடலாம் நினைச்சீங்கல்ல? அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. ஏய், ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் நீ அமைச்சரையும் ஒரு உயர் அதிகாரியும் அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல வச்சிட்டீல நீ. இனி என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பொறுத்து இருந்து பாரு. என்ன நடந்தாலும் சந்திக்கிற தைரியமும் துணிச்சலும் என்கிட்ட இருக்கு. அதுக்கு மேல என் பக்கம் உண்மை இருக்கு. அப்பாவி பொண்ண கொலை பண்ண பாவத்துக்கு நீங்க மொத்த பேரும் பதில் சொல்லி ஆகணும். சொல்லு, நீதானே அந்த துர்கா? எஸ் சார். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. போலீஸ்னா உன்ன மாதிரிதாம்மா இருக்கணும். அரசியல், அதிகாரம், செல்வாக்குன்னு எதை பத்தியும் கவலைப்படாம துணிச்சலா ஆக்ஷன்ல இறங்குன பாரு. மத்த போலீஸ்கெல்லாம் நீதாம்மா உதாரணம். சிஎம்ஏ உன்னை பாராட்டி உனக்கு ப்ரமோஷன் கொடுக்க சொல்லி இருக்கிறாரு. அதுக்கு தான் நானே நேர்ல வந்திருக்கேன். ப்ரமோஷன்னா இந்த ஏட்டு ரைட்டர் நினைக்காத. இனிமே நீ இன்ஸ்பெக்டர் துர்கா. கார்ல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்கு, போய் எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.